மேபி அந்த சைடு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். जिलेबी घंटा बाबा மொசல் நம்ம வீட்டில் ஆல்ரெடி வச்சிருந்தோம். அப்படியா? அழகா இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், மீன் மார்க்கெட்டுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. இது வந்து ஜிலேபி மீன். இது வந்து குழம்புக்கு தனியாக உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா நீட்டாக கழுவி வச்சாச்சு. வறுக்கிறதுக்கு ஏரி வவால் வாங்கியிருந்தோம். இதுவும் நல்லா மசாலாலாம் போட்டு ஊறுறதுக்காக அந்த காரம் உப்புலாம் நல்லா பிடிக்கணும். அதனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா கோழி ஈரல் வந்து அப்படியே ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். சூப்பராக பெப்பர் போட்டு நல்லா ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து சூடாக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து நல்ல சூப்பராக ஜிலேபி மீன் குழம்பு. இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். அதனால் வந்து நம்மளுக்கு மீன் வந்து உடையாமல் அப்படியே சூப்பராக இருக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. வவ்வால் மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். இதுவும் நல்ல சூப்பராக, எந்த மீனுமே உடையலை, நல்லா இருக்குது. நல்ல மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருக்குது. அப்புறமா கோழி ஈரல் வந்து வாங்கியிருந்தோம். அதுவும் நல்ல பெப்பர் போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணியாச்சு. இதுவும் சூப்பராக இருக்கும்.